Hello friends, welcome to R.K.Brothers 2020 channel. இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான காரசாரமான கருணக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 4 கருணக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கர்ல 2 விசில் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்க இந்த அளவுக்கு நல்லாவே வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இத தொளி நீக்கி ஆற வச்சு தொளியை நீக்கிக்கலாம். இப்போ ஒரு மண்சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சு வரவும் நம்ம 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 10-15 சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புளிக்குழம்பு செய்யும்போது சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அது வதங்கின பிறகு நான் ஒரு 6-7 பீஸ் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை போற வரை நல்லா கருக விடாம வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது வதங்கி முடிச்சதும் நான் ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் புளி கரைச்சி வச்சிருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் இந்த புளி கரைசல்லே கொதிக்கட்டும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அவ்வளவு ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். இப்போ கொதிச்சு வர்ற டைம்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கருணக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கருணக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் குக் ஆக தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தான் கருணக்கிழங்கு சேர்த்துக்கிறோம். ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அதுக்குள்ள கொஞ்சமா தேங்காய் எடுத்து அதுல தேவையான அளவு தண்ணி ஊத்தி நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது ஒரு கொதி வரவும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான கருணக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.